FMCG இந்தியன் மார்க்கெட்டில் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறமா இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சோமே இவங்களோட சேல்ஸ் பாதிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராஃபிட் மார்ஜின் குறைய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி கம்பெனிஸ், FMCG கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸ், ஒரு சில ஐடி கம்பெனிஸ், இது எல்லாமே இந்த லேட் ஸ்டேஜ் அண்ட் ரிசெஷன் ஸ்டேஜில் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எல்லா கண்ட்ரியும் லேட் எக்ஸ்பான்ஷன்னா கூடிய சீக்கிரத்தில் ரிசெஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிசெஷன் எப்போது 2 குவார்ட்டர் ஜிடிபி நெகட்டிவாக இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா ரிசெஷன் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ டாபரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.28 lakhs வந்திருக்கும். ஸோ இதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸாக 11% சொல்லலாம். ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி, 4th largest FMCG மேனுஃபேக்சரர் இன் இந்தியான்னு சொல்லலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களை இதில் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் ஒரு கம்பெனி ஒரு சைக்கிள், இந்த சைக்கிளில் இது ஏறும், இந்த சைக்கிளில் குறையும், இல்லை ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த செக்டாரை எந்த டைம் பீரியடில் வாங்கினா உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி, இந்த டைம் பீரியடில் அந்த செக்டார்ஸை எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் என்ட்ரி பற்றி சொல்கிறாங்க, எக்ஸிட்டை பற்றி சொல்கிறது இல்லைன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி பாயிண்ட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் நான் எங்கே பார்க்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டுன்றது ஒரு சைக்கிள் சொல்கிறோம். ஒவ்வொரு செக்டார் ஒவ்வொரு டைமில் ஒர்க் ஆகும். அந்த டைம் பீரியடுக்கு முன்னாடியே வாங்கினா மட்டும்தான் லாபம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாம் செல் ஆஃப், நீங்கள் மார்க்கெட்டை ஒரு நியூஸ் சேனல்லையோ இல்லை ஏதாவது ஒரு சைட்டில் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா இந்த செக்டரை அவாய்ட் பண்ணுங்கள் ஜென்ரலாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க, இதை அவாய்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு 3 மாதம் 6 மாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்க நல்ல கம்பெனிஸ் எல்லாமே வேல்யூவேஷன் வைஸ் ஒரு அட்ராக்டிவ் லெவலுக்கு வரும். அது வரைக்கும் நல்ல பயங்கர பீக்கில் போயிருக்கும். ஒரு ரீசன்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோவிட் முடிஞ்சு 21-22 ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்ஸ் பயங்கரமாக போச்சு, எல்லாமே பயங்கர ரிட்டர்ன்ஸு. அதுக்கப்புறமா யூஎஸில் ரிசெஷன் வரப்போகுது, அதே மாதிரி நிறைய செல் ஆஃப் ரிசெஷன்னால் ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்காது, பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் தள்ளி போடுவாங்க. இந்த மாதிரி பல காரணங்களுக்காக லாஸ்ட் 2 இயர்ஸாக லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், ஒரு சில மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் அட்ராக்டிவ் லெவலுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். அது வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ட்ரி ஆகலாமான்னா இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ டிசம்பருக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம், இல்லை நல்ல டைம் பீரியட் பார்த்து என்ட்ரி ஆகலாம் லார்ஜ் ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். இது மார்க்கெட் நியூஸை வச்சு சொல்கிறது. இதை தாண்டி இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சைக்கிள் நடக்கும். ஒன்று ரிசெஷன் முடிஞ்சு ஏர்லி க்ரோத் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி க்ரோத் ஸ்டேஜில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல க்ரோத் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன், இருக்கிற எல்லா செக்டார்ஸும் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா, பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் போது எல்லாருமே கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. கடன் வாங்கினா மட்டும்தான் ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்க முடியும், அது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஐபிஓஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். புல் ரன்னாலே மார்க்கெட்டில் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம். இது ஏறி ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேட் எக்ஸ்பேன்ஷன், நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது இந்த ஸ்டேஜில் எந்த கம்பெனிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருக்கோ அது எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ரிசெஷன். இந்த ரிசெஷன் வரும்போது பெரிய கம்பெனிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியானதுனால அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இல்லாமல் போகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த லேட் எக்ஸ்பேன்ஷன்லையும் ரிசெஷன்லையும் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் செக்டார்ஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. டிஃபென்சிவ் செக்டார்ஸ்னால் இந்த ஃபார்மாலாம் டிஃபென்சிவ் சொல்லுவோம், FMCG. இந்த மாதிரி ரெண்டு செக்டாரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆனாலும் இந்த ரிசெஷன் ஸ்டேஜில் மக்கள்கிட்ட பணம் இருக்காது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ குறைக்கும் போது மட்டும்தான் நெக்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அந்த மார்க்கெட் சைக்கிள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லேட் எக்ஸ்பேன்ஷன் ரிசெஷன் டைம் பீரியடில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் சேல்ஸ் நடக்கும். அத்தியாவசிய பொருட்கள்னால் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், இந்த டீ, காஃபி, பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், இந்த டெய்லி ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த சேல்ஸ், ஹோம் கேர், பர்சனல் கேர், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ், FMCG கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸ்,
ஒரு சில ஐடி கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து இந்த லேட் ஸ்டேஜ் அண்ட் ரிசெஷன் ஸ்டேஜில் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இந்த ஏர்லி ஸ்டேஜில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுனால ப்ரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், இது எல்லாமே ரிலேட்டிவாக எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா அட்வான்டேஜ் கிடைக்குமோ அந்த கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸோட க்ரோத் நடக்கும். இந்த ஸ்டேஜஸை எங்கே அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து இது வந்து எங்கேயாவது பிக்சரையில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிடலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். எவ்ரி குவார்ட்டர் இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எவ்ரி மந்த் அப்டேட் பண்ணுவாங்க. இந்தியன் மார்க்கெட் மட்டும் கிடையாது, குளோபலாக இருக்க எல்லா நாட்டோட எந்த ஸ்டேஜ், இவங்களோட க்ரோத் ஃபேஸ் என்ன, எவ்வளோ ஜிடிபி, இது எல்லாமே இங்கே அப்டேட் ஆகும். யூஎஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட லேட் எக்ஸ்பேன்ஷனில் இருக்குது. சைனா ரிசெஷன் தாண்டி ஏர்லி ஸ்டேஜ் கிட்டத்தட்ட மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் வந்து யூரோப்பியன் ஜோன் எங்கே இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரி எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்குன்றது இது தெரியும். ஸோ அப்போ எல்லா கண்ட்ரியும் லேட் எக்ஸ்பேன்ஷன்னா கூடிய சீக்கிரத்தில் ரிசெஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிசெஷன் எப்போது 2 குவார்ட்டர் ஜிடிபி வந்து நெகட்டிவாக இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா ரிசெஷன் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறாங்க, அது தள்ளி போட ரிசெஷன் வந்துடும்ன்றது தான் அர்த்தம். அது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண எக்ஸ்பேன்ஷன் நடக்குதா, எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசெஷனை பைபாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். இல்லை ஒரு சில குவார்ட்டர் டெம்பரரியாக ரிசெஷன் வந்துடும், அதுக்கு அடுத்த ரிசெஷன்னா எதுவுமே ஸ்டாப் ஆக போகிறதில்ல, அதுக்கு அடுத்த க்ரோத். அப்போ அந்த பீரியடில் அந்த கம்பெனிஸை நீங்கள் பை பண்ணிங்கன்னா க்ரோத் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டேஜ் அண்ட் ரிசெஷன் வரப்போகுது. லேட் எக்ஸ்பேன்ஷனில் இந்தியா இருக்குது. இப்போது அந்த எஃப்எம்சிஜி மாதிரி கம்பெனிஸ் அண்ட் ஹெல்த் கேர், ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனிஸ் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எஃப்எம்சிஜின்னு பார்த்துட்டோம். எஃப்எம்சிஜி இந்தியன் மார்க்கெட்டில் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறமா வந்து இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தோன்னே இவங்களோட சேல்ஸ் பாதிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராஃபிட் மார்ஜின் குறைய ஆரம்பிச்சது. ஸோ சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே அடி வாங்குச்சுன்னே சொல்லலாம். ஸோ டாபரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.28 lakhs வந்திருக்கும். ஸோ இதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸாக 11%ன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி, 4th largest எஃப்எம்சிஜி மேனுஃபேக்சரர் இன் இந்தியான்னு சொல்லலாம். இது குளோபல் ப்ரெசன்ஸும் இருக்குது. ஏன்னா ஆயுர்வேதிக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். இவங்களோட ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆயுர்வேதிக் பேஸ் பண்ணி, அண்ட் டூத் பேஸ்ட்டும் நமக்கு டாபர் டூத் பேஸ்ட் தெரியும். இவங்களது எல்லாமே வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ஹெல்த் கேர், அந்த ஆயுர்வேதிக் பேஸ் கொண்ட ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஹெல்த் கேர், பர்சனல் கேர் எல்லாத்துலேயுமே இவங்க ப்ரெசன்ஸ் இருக்குது. அண்ட் அதனால தான் இப்போ இந்தியா மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் பேஸ் அக்ராஸ் த குளோபும் வச்சுருக்காங்க. ஸோ பட் ஸ்டில் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இந்த இவங்களோட எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட்டு 3 to 5 years பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்காக அண்ட் ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக. இன்ஆர்கானிக்காகவும் இவங்க ஃபெம்ன்ற பிராண்ட் அக்வயர் பண்ணி அது வந்து ஒரு மோர் தென் 10 yearsஸாக அவங்க ரீபிராண்ட் பண்ணி டாபரில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய ரீஜனல் அண்ட் லோக்கல் காம்படிஷன். ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு 10 ரூபானா ரீஜனல் அண்ட் லோக்கல் பிராண்ட் வந்து 7-8 rupees 6 rupees விற்க முடியும். ஏன்னா அந்த லோக்கல் ரீஜனில் மட்டும்தான் சோர்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுனால ப்ரைஸிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிராண்டிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ இந்த கம்பெனி டாபரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால இந்த லோக்கல் காம்படிஷனை இதையும் தாண்டி வர்றதுனால இப்போது சேல்ஸ் கொஞ்சம் பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் 1 year, போன வருஷம் வந்து டாபர் அண்ட் மேஜர் ஈவன் இந்துஸ்தான் யூனிலிவரோட நம்பர்ஸ் வந்து பாதிச்சது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் போன குவார்ட்டர் ரிசல்ட்டும் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த நியூ பிளான்ட் ஆரம்பித்து அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்த பிறகு இன்னும் சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கம்பெனி வந்து இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி, எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரெகுலராக டிவிடெண்ட்ஸ் வரணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா டாபரை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான நம்பர் வந்து பிஇ நம்பர் பார்ப்போம். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் அதோட ரிட்டர்ன், ஒரு கம்பெனி என்ட்ரு ஆகலாமா இல்லையான்றது வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி தான். இதோட பிஇ வந்து லாஸ்ட் 10 years ஆவரேஜில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இது தாராளமாக இப்போ என்ட்ரி லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூவும் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்பர்ஸ், இந்த காரணங்களுக்காகவே டாபர் வந்து இப்போது பை பண்ணுற ஜோனில் இருக்குது.
அண்ட் அகெயின் சொன்ன மாதிரி எக்கனாமிக் சைக்கிள்லையும் நெக்ஸ்ட் 6 months வந்து இந்தியா அண்ட் உலக நாடுகள் க்ரூஷியல் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது டாபர் மாதிரியான எஃப்எம்சிஜி கம்பெனியில் உங்கள் ஃபோக்கஸ் கொண்டு வரலாம். டாபர் மட்டும் இல்லை, மற்ற சில எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பிரிட்டானியா பார்த்தீங்கன்னாலும் ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது என்ட்ரி லெவலுக்கு ஒரு நல்ல நேரம் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸ்டாண்டர்ட் டிஃபென்சிவான செக்டார் இப்போது என்ட்ரி பண்ண முடியுமா ஸ்டாக் மார்க்கெட்லனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செக்டாரில் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு சரியான செக்டார்னால் இதை பாருங்கள். இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டாபர் மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.